சிசின் தாச்சா மனைவி பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு டிஃபன் வாங்கிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண. அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமாக ஆகுது. 2 வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்றைக்கி தான் சீமந்தமே. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட. அன்றைக்கி ஏன் கூட தான் இருக்கார். ஆனால் தேவையில்லாமல் அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்களில் இதுமாரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துட்டுருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உறுதியாக நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்து இல்லாமல் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும். தயவு செஞ்சு அவரை என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்தவித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினிலேருந்து தேடிட்டு இருக்கேன். எங்கே போனார்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு என் குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் எந்த வித குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு தமிழக அரசு நீங்கள் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ்.